ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார் கவுன்சில் எலெக்ஷன், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இது அட்வொகேட்ஸோட எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் அட்வொகேட்ஸால் மட்டும்தான் ஓட் போட முடியும். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பார் கவுன்சில் அப்படின்னா என்ன? இது ஒரு லீகல் கவர்னிங் பாடி. அட்வொகேட்ஸை ரெகுலேட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் அட்வொகேட்டாக புதுசாக என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பார் கவுன்சில் கீழே தான் போய் என்ரோல்மெண்ட் பண்ண முடியும். அட்வொகேட்ஸோட டிசிப்ளின்ஸ், அவங்க என்ன மாதிரி நடந்துக்கணும், அதே மாதிரி ஒரு அட்வொகேட்டோட யூனிஃபார்ம் என்ன, எல்லாத்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பார் கவுன்சில் தான். பார் கவுன்சில் தான் அட்வொகேட்ஸுக்கு என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும்னு கூட டிசைட் பண்ணுது. ஸோ பேசிக்கலாக பார் கவுன்சிலில் அட்வொகேட்ஸோட ஹெட் ஆர்கனைசேஷன்னு கூட சொல்லலாம். இந்த பார் கவுன்சிலோட எலெக்ஷன் பேசிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பார் கவுன்சிலில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே எலெக்ஷன் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக 20+ மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கு எந்த ஒரு ரோலுமே இல்லை. ஒரு அட்வொகேட்டால் மட்டும்தான் இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனில் ஓட் போட முடியும்? அவங்க கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர்ட் அட்வொகேட்டாக இருக்கணும், வேலிட் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாடு இல்லைனா புதுச்சேரியில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அவங்களால ஓட் போட முடியும். இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனை ஒரு 7 சிம்பிள் ஸ்டெப்ஸில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. தேர்டாக கேண்டிடேட்ஸ் அவங்களோட நாமினேஷனை ஃபைல் பண்ணுவாங்க. ஃபோர்த்தாக அந்த நாமினேஷன் பண்ண கேண்டிடேட்டை ஸ்க்ரூட்டினி பண்ணிவிட்டு வேலிட் கேண்டிடேட்ஸை ஃபைனல் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து கேம்பெயின் பண்ணுவாங்க, அதாவது பிரச்சாரம் பண்ணுவாங்க. சிக்ஸ்த்து ஓட்டிங் நடக்கும். ஃபைனல் அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஓட் கவுண்ட் பண்ணி ரிசல்ட் வெளியிடுவாங்க. இதுதான் பார் கவுன்சிலோட எலெக்ஷன் ப்ராசஸ். இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னா இதோட ஓட்டிங் சிஸ்டம் தான். என்ன அப்படின்னா இங்கே பேலட் ஓட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் இருக்குது. பேலட் சிஸ்டம் அப்படின்னா ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனில் மோஸ்ட்டாக எல்லாருமே பேலட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பேப்பரில் கேண்டிடேட்ஸ் நேம்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேண்டிடேட்ஸை ஓட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு ஏபிசின்னு ஒரு 3 கேண்டிடேட் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். மேபி ஏ என்னோட ஃபேவரட் கேண்டிடேட்டாக இருக்கலாம். பிசின்னு இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கும் என்னோட ஓட்டிங் கேஸ்ட் பண்ணலாம். இப்போ சிக்கு என்னோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், ஏ வரலன்னா சி வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி என்னோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸை சி கொடுக்கலாம். பிக்கு என்னோட தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம். இந்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வொகேட் மினிமம் 1 voteலேருந்து மேக்ஸிமம் 23 vote வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம் எதுக்காண்டி அப்படின்னா ஒரு ஃபேர் ரிசல்ட் வரணும், மேஜர் சப்போர்ட் எந்த பர்சனுக்கு இருக்கோ அந்த பர்சன் தான் வின் ஆகணும். அதுக்காண்டி தான் இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் இந்த அட்வொகேட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா இதில் வரக்கூடிய வின்னர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க அட்வொகேட்ஸோட ரூல்ஸ் என்ன, டிசிப்ளின்ஸ் என்ன, அவங்களோட வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரிதிங் டிசைட் பண்ணுறது இந்த பார் கவுன்சில் தான். ஸோ ஓவராலாக பார் கவுன்சில் எலெக்ஷன் ஒரு அட்வொகேட்டுக்கு ரொம்ப முக்கியமான டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது. ஆனால் இதில் வரக்கூடிய ரிசல்ட் ரொம்ப ஃபேராக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.